Taste the Daily. அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மிகுந்த கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுரை. ரகுபதி அமைச்சராகும் வாய்ப்பை அம்மா தலைமையிலான அதிமுக ஆட்சிதான் கொடுத்தது. ஆனால் அந்த நன்றியை மறந்துவிட்டு திமுகவின் கொத்தடிமையாக ரகுபதி செயல்பட்டு வருகிறார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். நான் விழித்துக் கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் பொறுத்து கொள்ள முடியாமல் திரு ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். திரு ரகுபதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார். திரு ரகுபதி அவர்கள் இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது. அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அரசாங்கம் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களும் பெண்களும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாகவும் வேதனை. இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் 3 நாளுக்கு முன்பு வெளியிட்டேன். நேற்றைய தினம் இப்படி ஒரு நடந்திருக்குது. இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகர்ணம் தூக்கத்தில் இருக்காரு. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருக்கும் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எனவும் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த போது தமிழகத்திற்கு வராத நிதியை விடுவிக்க கோரிக்கை மனு அளித்ததன் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்ட நிதி, மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்திற்கான நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படும் கட்சி அதிமுக என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது, அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம். நானும் நாடாளுமன்ற மூத்த கட்சி நிர்வாகிகளும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம். அதன் அடிப்படையிலே 100 நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார். ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்பட்டு, நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகளில் 78,000 பணியிடங்களை மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவு செய்து 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்து விட்டது. இந்த 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள்
சுமார் 50,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அண்மையில் நடைபெற்ற மானிய கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் 28,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள், அரசு துறை சார்ந்த காலி பணியிடங்கள் மொத்தம் சுமார் 78,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அவர்கள் அந்த மானிய கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பார்கள், தேர்தல் முடிந்தவுடன் வாக்குறுதியை காற்றிலே பறக்க விடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிரூபணமாகிறது. நிர்வாக திறனற்ற முதல்வர் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் செயலற்ற 4 ஆண்டுகளில் நடைபெற்ற அவலட்சணங்கள் குறித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பட்டியல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியை ஆளுங்கட்சியினர் புகழ்ந்தாலும் பொதுமக்கள் நிர்வாக திறமையற்ற ஆட்சி என விமர்சிப்பதாக அறிக்கை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 17 புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை ஆரம்பித்தது. சுமார் 50 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்ட அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட எதிர்க்கட்சித் தலைவர். 4 ஆண்டுகளில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இதுபோல் ஒரு சாதனையை குறிப்பிட்டு கூற முடியுமா எனவும் கேள்வி. ஸ்டாலினின் 4 ஆண்டு கால ஆட்சியில் தொடர் கொலைகள், சாதிய மோதல்கள், பாலியல் வன்கொடுமைகள், தனியாக வசிக்கும் முதியோர்களை குறிவைத்து தாக்குதல், கொலை செய்யப்படுதல் போன்ற சட்டவிரோத சம்பவங்கள் அதிகரித்துவிட்டன. குற்றங்களை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று இந்த அரசு வாய்ஜாலம் காட்டினாலும் அனைத்தும் ஏட்டளவிலேயே உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் லாகூர் ராணுவ தளம் உட்பட 9 இலக்குகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலில் HQ-9 எனப்படும் அந்நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு சேதமடைந்திருப்பதாக தகவல். இந்தியாவின் 15 நகரங்களில் பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது என பாதுகாப்புத்துறை தகவல். அவந்திபோரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதன்கோட், அமிர்தசரஸ் உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் 100 தீவிரவாதிகள் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல். டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியதாக தகவல். பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து நள்ளிரவில் ஏவப்பட்ட பாகிஸ்தான் ஏவுகணைகள் நடு வானிலையை இடைமறித்து இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்த அபாரம். சிதறிய ஏவுகணை பாகங்கள் பஞ்சாப் மாநில எல்லையோரங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். சிந்தூர் தாக்குதலை அடுத்து காஷ்மீரில் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல். 15 இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு, 40 பேர் படுகாயம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த தீவிரவாத முகாம்கள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் தகவல். பாகிஸ்தான் மீது கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை இந்தியா துணிவுடன் நிகழ்த்தியுள்ளது எனவும் பெருமிதம். தீவிரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் முடிந்துவிடவில்லை, தொடரும். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திட்டவட்டம். தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 7,92,494 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 95.03% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதிகபட்சமாக கணினி பயன்பாட்டு பாடத்தில் 9,536 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தமிழ் மொழி பாடத்தில் 135 பேர் சதம். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 98.82% அரியலூர் மாவட்டம் முதலிடம். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அடுத்தடுத்து இடங்களை பிடித்தன.
12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்விக்கான விருப்பமிக்க மற்றும் சரியான திசையை தேர்ந்தெடுத்து வாழ்வின் அனைத்து படிகளிலும் சிறக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. தேர்ச்சி பெற தவறியவர்களும் துவண்டு விடாமல் மீண்டும் நன்றாக புரிந்து படித்து துணைத் தேர்வை அணுகி வெற்றி பெற வாழ்த்து. ஸ்டாலினின் 4 ஆண்டு கால ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள் என்று தமிழகமே சீரழிந்து விட்டது. திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என கோவையில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உறுதி. யாருக்கு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டோட குடும்பமே கெட்டு போச்சு. இதான் சூழ்நிலை. மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள், ஏழைகள், விவசாயிகள், நடுத்தர வர்க்கம் இந்த ஆட்சி வேண்டாங்கிறதுக்காகவே கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி. எடப்பாடியார் முதலமைச்சர் வருவது உறுதி. எழுதி வச்சுங்க. மண்டலத்தில் 10 மாநகரில் இங்கேதான் கூட்டம் போட்டு வந்து பார்க்குற பூத்துகளை எழுதி வச்சுங்க. 200 வரைக்கும் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். ஆட்சி உறுதி.